和妖怪一脚踢开，要怎么登场才吃牌？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白，要怎么拥有最痛快？一生所爱，一生期待，一世青睐。This is my life， 你处理失败，我的梦想，我的光荣已不存在。Take back my life, my goals in sight. I give you everything, I have to fight the fight。为爱寻求穿越怒海，这绝对是烈在燃烧的舞台，不怕跌入危险地带，指引你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。இவனை நீர் குகைக்கு கூட்டிட்டு போ. பாய் குய் ஏதாவது சொல்ல நினைச்சா அப்ப என்ன கூப்பிடு. சரி. பாய் குய், கிளம்பி என் பின்னாடி வாங்க. மன்னிச்சிருங்க தலைவி, இது எல்லாமே என்னோட தப்புதான். அவர் இப்பதான் இந்த மாளிகைக்கு வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய பொறுப்பை அவர் எப்படி ஏத்துப்பாருன்னு நான் தான் அவசரப்பட்டு அவளை கொல்ல வேண்டான்னு சொன்னேன். அப்படியா? ஆனா உனக்கு பிடிச்சவரை நீ காப்பாத்த முயற்சி பண்றேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. நான் தவறான முடிவு எடுத்துட்டு தண்டிக்கிறதுனா என்ன மட்டும் தண்டிங்க. அதுக்கும் மேல நாங்க அவளை பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் அவளை கொல்ல வேண்டான்னு சொன்னீங்க. இதனாலதான் உங்களுக்கு தப்பிச்சு போக வாய்ப்பு கிடைச்சது. அவங்கள கொல்ல வேண்டான்னு சொன்னதுக்கு காரணமே அவங்க கிட்ட நீர் பட்டாம்பூச்சியை பத்தி விசாரிக்கிறதுக்காகத்தான். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு ஆகணும். சுஷாங், அவளுக்கு நம்ம விதிமுறைகளை சொல்லு. சரி. அப்ப சந்தோஷம். இன்னைக்கு இவ தண்டனையை ஏத்துக்கிட்டா. அதனால உனக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னது புரிஞ்சுதா? பிகோ, நீர்க்குகைன்றது என்ன இடம்? எல்லாரும் போக கூடாதுன்னு வேண்டிக்கிற இடம். என்னாச்சு? இதுக்கு சூஷனை எவ்வளவோ பரவாயில்ல.
ஈவு இறக்க இல்லாம இப்படி தண்டிச்சிருக்காங்க. கொஞ்சம் இரு. கொஞ்சம் பொறுத்துக்கோ. நீ உன்னை இப்படி காயப்படுத்திக்கிட்ட, எதுக்காக என்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்க? நான் வளர்ந்தது எல்லாமே இங்கதான். அதனால இங்க எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யலாம். ஆனா நான் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வேற ஒரு மனுஷியா மாறி இருக்கேன். என் வாழ்க்கையில முதல் முறையா வருங்காலத்தை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த வளையத்தை கொடுத்தேன். மந்திர நீரை குடிச்சு நம்ம 2 பேரும் ஒன்னா கலந்திருக்கோம். உங்களுக்காக இதுக்கு மேல நான் என்ன வேணாலும் செய்வேன். இனிமே நீ எதுவும் செய்ய வேண்டாம். எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன அவ்வளவா பிடிக்காத. யுனார், நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, உங்களுக்காக என்னைக்கும் எப்பவும் நான் எதையும் செய்வேன். அதனால உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, உங்க கூட நானும் இருப்பேன். நீங்க எனக்கு வேற எதுவும் சொல்ல தேவையில்லை. யுனார், உன்னோட இந்த காயத்துக்கு பியூவை நான் மருந்து கொண்டு வர சொல்றேன். தேவையில்லை. எனக்காக நீங்க எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் எப்படி நீங்க போய் மருந்து கேட்பீங்க? இத நானே பாத்துக்கிறேன். ஆஜன், 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 இல்ல. யுனார், ஆஜன், ஆஜன், விட்டுட்டு போகாத. உனக்கு என்ன ஆச்சு? போகாத. நான் உன் கூட தான் இருக்கேன். போகாத, போகாத. விட்டுட்டு போகாத. இது எல்லாத்தையும் எனக்காக பண்றேன். ஆனா எப்படியும் ஒரு நாள் உனக்கு நான் துரோகம் தான் பண்ண போறேன். நல்லவங்களை காப்பாத்துறதுக்கு தீய சக்தியை அழிச்சாகணும். அதுக்கு நாம கடமையிலையும் குறிக்கோள்லையும் தவறாம இருக்கணும். விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடுமையா உழைச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும்.
இளவரசே, மருந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்களா? அவங்க வரலையா? அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனாலதான் இன்னைக்கு நான் வந்தேன். இளவரசே, இந்தாங்க குடிங்க. இது ஆறி போயிட போகுது. இத நானே குடிச்சுக்கிறேன். சூஷனுக்கு போகலாம். அம்மா, நாங்க கிளம்புறோம். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இங்க பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. மாமா எப்பவுமே இப்படிதான் வினோதமா நடந்து பாரு. அம்மா, எங்களுக்கு நேரம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. கிளம்புங்க. மரியாதைக்குரிய குருவே, கூப்பிட்டீங்களா? உங்க கடிதத்தை நாங்க பார்த்ததும் உடனடியா யாங்கி நகரத்துக்கு ஆட்கள் அனுப்பணும். ஆனா அதுவும் தாமதம் ஆயிடுச்சு. ஆமா, நாம அவனை எழுந்திருக்க கூடாது. இவ்வளவு சின்ன வயசுல அவன் நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டான். ஈங்னா, எதுக்காக இப்படி பண்ற? உன்னோட வாழ் உனக்கு கிடைச்சது சூஷனுக்கு நல்ல விஷயம் தானே? தங்க பட்டாம்பூச்சி திருடு போனதுக்கு காரணம் நான் தான் பொறுப்பு இல்லாம இருந்துட்டேன். இதோட முக்கியத்துவம் எனக்கு தெரியல. இப்போ என்னாலதான் மீச்சன் இறந்தும் போயிட்டான். அந்த தங்க பட்டாம்பூச்சி இப்ப கிடைச்சிருச்சு. இந்த தடவை நான் கண்டிப்பா மந்திர கள்ள கண்டுபிடிச்சு இந்த உலகத்தை காப்பேன்னு உறுதிமொழி எடுக்கிறேன். சரி, எழுந்துரு. இப்பதான் எனக்கு என் வால் வழியா ஒரு தகவல் தெரிஞ்சது. ஆனா அதை புரிஞ்சுக்க உங்க உதவி எனக்கு வேணும். குரு, தலைவரே, இத பாருங்க. லூக்சியன் மாளிகையோட 2 மீன் உருவமா? அவங்களோட மந்திர குலத்திலையும் தண்ணி குறைஞ்சுகிட்டு இருக்கு. கண்டிப்பா லூக்சியன் மாளிகையில ஏதோ நடக்க போகுது. இல்லனா நீர் பட்டாம்பூச்சி லூக்சியன் மாளிகையில இருக்கா? நான் அங்க வந்து ஜாங்கியும் கேட்டேன். அவரும் இதையே தான் சொன்னாரு. ஆனா அவரு ஷாயாங் ஹான் கூட இருக்காரு. ஒருவேளை நீர் பட்டாம்பூச்சி அங்கதான் இருக்குன்னா நம்ம உடனே ஏதாவது செஞ்சாகணும். ஆனா நம்மளால அங்க போக முடியாதே. லியோக்சியன் மாளிகைக்குள்ள போறது அவ்வளவு சுலபம் இல்ல. இப்ப நாம என்ன பண்றது? நாம எதுக்காக அங்க போகணும்? அதுக்குதான் ஒருத்தர் இருக்காரே. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அது யாருன்னு புரியும். மாமா ஜியோ, நீங்க 2 பேரும் மலையடி வாரத்துக்கு உடனே போங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாருங்க. அது கூடவே சேர்த்து லியோக்சியன் மாளிகையோட வழியையும் கண்டுபிடிங்க. கண்டிப்பா. மீச்சல், நீ எப்பவுமே உன் வாளை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. உன் ஞாபகமா இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஆனா இப்போ இதையும் நான் நெருப்புல போட்டு உருக்கி ஆகணும். ஒருவேளை நீ எங்க கிட்ட இருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சா என்ன?
பெரிய மனசு இல்லைன்னா இத நீயே வச்சுக்கோ. இல்ல, சூஷனோட மாணவன் இறந்தா அவனோட வாளை இங்க உருக்குறது தான் சரி. ஏன்னா அவனோட வாளை வேற யாரும் பயன்படுத்த கூடாது. அதனால இந்த வாளை உருக்குறது தான் சரியா இருக்கும். அப்ப சீக்கிரமா உருக்கிடு. ஏன்னா இந்த 2 வாளோட 2 தலைவர்களும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் இதோடைய சக்தி அதிகரிக்கும். இப்போ இந்த வாளுக்கு தலைவர் இல்லை. அதனால இந்த வாள் தனியா இருக்க கூடாது. மூத்தவரே, என்ன இது? ஒருவேளை மேச்சனுடைய வாள் இங்க இல்லாம இந்த வாள் இருக்காதோ? ஜாக்கிரதை! அதை விட்டுடு. என்ன சொல்லுங்க, உனக்கு ஒண்ணு ஆகல? இல்ல பொண்ணு. ரெண்டு வாழும் ஒன்னாயிடுச்சு. இதுல வாழும் தலைவரும் பெரிய முடியாது. நீ இதை உருக்கிறதுக்கு அனுப்புனதும் மீச்சன் தான் அவன் வாழவும் வாளோட இணைச்சிருக்கான். மீச்சன், நீ என்ன தனியா விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த நொடியில இருந்து நீயும் நானும் ஒன்னாவே இருக்கலாம். பாத்தியா, அவ அவனோட கஷ்டத்தை மறந்து சிரிக்கிறான். யுவினா, உனக்கு சத்தியம் பண்ணிருக்கேன், உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு. அடிவாரத்துக்கு போய் தலைவர் சொன்ன வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போகணும். என்னோட எல்லா பிறந்த நாள் அன்னைக்கும் காட்டுக்கு வேட்டையாட போறேன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க எல்லாரும் பனி கோவிலுக்கு தான் வந்திருக்கீங்க. சரிதானே? ஆமா. 3 வருஷம் முன்னாடி வந்த விபத்துல ஹுவாலி மக்கள் நிறைய பேர் இறந்தாங்க. அதனால எல்லா வருஷமும் இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்த நாங்க இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இன்னைக்குதான் நான் உன்னை பார்த்த முதல் நாள். அண்ணா, வருங்காலத்துல எந்த நிலையிலும் நான் உன்னை தனியா விட மாட்டேன்னா. உன் கூடவே நான் எப்பவும் துணையா இருப்பேன். ஆத்தோ! 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 உனக்கு என்னாச்சு? ஆத்தோ, அப்படி பண்ணாத. ஆத்தோ! என்ன சொல்லுங்க? ஆத்தோ, சொன்னா கேளு. வேண்டாம், அப்படி பண்ணாத. ஆத்தோ! நானும் உன்ன மாதிரிதான். எனக்கு இந்த மாதிரி ஆனதும் யுவிங் நான கடிக்க ஆரம்பிச்சேன். அப்போ உண்மையாவே யுவிங் நானோட ரத்தம் தான் இதுக்கு மருந்தா? ஆத்தோ,
உனக்கு என்ன ஆச்சு? அண்ணா, இப்ப என்ன பண்றது? அமைதி அமைதி இருங்க. அமைதி. அதோ 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 என்னாச்சு? அதோ, உனக்கு என்ன ஆச்சு? அதோ உனக்கு சரியாயிடுச்சா? ஆமா, அதோ எழுந்துரு. உனக்கு ஒண்ணு இல்லை. மாமா வா, ஆத்தோக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? இத பத்திலாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா ஒரு விஷயம், இதுக்கு இதுதான் மருந்து. இது இங்க இருக்கிற மக்களுடைய நெருப்பை கட்டுப்படுத்தும். அம்மா, இந்த மருந்து வேலை செய்யுது. நீங்க தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. ரொம்ப நன்றி. நாங்க தப்பிப்போன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, நமக்கெல்லாம் புது வாழ்க்கை கிடைச்சிருச்சு. என்ன பாரு, கையை கொடு. எங்க போற? போடாத, நில்லு. சொன்னா கேளு. நில்லு, நில்லுன்னு சொல்றல. எங்க போற? நில்லு. எங்க போற? ஓடாத, நில்லு. சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா? பொறுமையா சொல்றேன். பொறுமையா வேணாம். ஒண்ணும் இல்ல. இந்த சாப்பிடு. இந்த இத வாயில போட்டுக்க. உனக்கு ஒண்ணும் இல்ல. சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு. சரியாயிடும். ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். இனிமே நீ நல்லா இருப்ப. உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. என்ன நடக்குதுங்க? வடக்குல இருக்கிற தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தானே இவளை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்ன. அப்புறம் எப்படி திடீர்னு இவ இங்க வந்தா? அப்புறம் அங்க இருந்த பனிக்கற்களை நீ பனிக்கோவில்ல இருந்து எடுத்திருக்க. நான் சொல்ல வர்றது உண்மைதானே? சொல்லு. 3 வருஷத்துக்கு முன்னாடி மந்திர கல்லும் பட்டாம்பூச்சியும் காணாம போயிடுச்சு. இவ்வளவுக்குள்ள இருந்த நெருப்பா கட்டுப்படுத்த முடியல. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், முதல்ல இவ்வளவுக்குள்ளதான் நெருப்பு வெளியில வந்திருக்குன்னு. இத நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நான் சொல்லி இருந்தா இவளை எல்லாரும் ஒரு மிருகமா தான் பார்த்திருப்பாங்க. அதோட நெருப்பை கட்டுப்படுத்த முடியாம போனா நம்ம பாதுகாப்புக்காக அவங்களை கொன்னுடுவோம். அதனாலதான் சொல்லல. இவ அநியாயமா செத்துறக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் நான் சுயநலமா யோசிச்சேன். பனிக்கோவில்ல இருந்து இவளை தூக்கிட்டு வந்து இவளை இங்கேயே தங்க வச்சேன். எப்படியாவது இவளை குணப்படுத்திடலான்னு எனக்கு தோணுச்சு. நாட்கள் ஓடி ஓடி குணப்படுத்த 3 வருஷம் ஆயிடுச்சு. இவளோட அம்மா இறந்தப்போ நான் தான் அவளை எரிச்சேன். உங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நம்புறேன். இத்தனை வருஷமா ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இவ்வளவு குணப்படுத்துறதுக்காக எல்லா வழியிலையும் முயற்சி செஞ்சு, ஆனா எதுவுமே பலன் தரல. என் பொண்ணு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. நான் இப்படி செஞ்சதுக்கு நீங்க எல்லாம் என்ன ஒரு சுயநலவாதியா நினைக்கலாம். ஆனா நாம மந்திரக்கல் அழிக்கலனா என் பொண்ணு மட்டும் இல்ல, வாலி மக்கள் எல்லாரையும் இழந்துருவோம். மாமா வாங், கவலை விடுங்க. நீர் பட்டாம்பூச்சியை பத்தி தெரிஞ்சிருக்கு. எப்படியாவது மந்திரக்கல்ல கண்டுபிடிச்சிடலாம். நான் வாலிய சேர்ந்தவ இல்லதான்.
ஆனா நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவேன். 3 வருஷமா என்ன நீங்க உங்களோட பொண்ணை பாத்திருக்கீங்க. அதுக்கு நான் உதவி பண்ணுவேன். நீங்க யாரா இருந்தாலும் எங்க இருந்து வந்திருந்தாலும் சரி, நீங்களும் இப்போ என்னோட குடும்பம் தானே. என் செல்லம், உன்னை எப்படியாவது காப்பாத்திருவேன். நீ கண் விழிப்ப, அதுவும் சீக்கிரமாவே. நீங்க கொடுத்த அந்த மருந்துல என்ன இருக்கு? எப்படி ஹுவாலி மக்களுடைய நெருப்பு அது கட்டுப்படுத்துது? இந்த பூச்சியோட இன்னொரு பேரு தற்கொலை பூச்சி. மரண பூச்சி தானே? அந்த பூச்சி அப்படியும் சொல்லி கூப்பிட்டுக்கலாம். இது ஒருத்தரை கொல்லவும் செய்யும், அதே நேரத்துல கட்டுப்படுத்தவும் செய்யும். இது ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்துச்சுன்னா அந்த இலக்கை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். அந்த உடலுடைய சக்தியை இது அப்படியே தன்னோட சக்தியா மாத்திக்கும். அதுவும் வெப்பமா இருக்கிற உடல்னா இதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நெருப்பை நோக்கி பறக்குது அப்படின்னா அப்ப அவங்க நெருப்ப மருந்து கட்டுப்படுத்தல. அவங்க உடம்புல இருக்கிற இந்த பூச்சிகள் செய்யற வேலை. அவங்க நெருப்பை எது எடுத்துக்கிட்டதும் அவங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு அடங்கிடுது. நான் அனுப்பி இருக்கிற பூச்சி எல்லாரையுமே கட்டுப்படுத்திரும். மனதளவுல எவ்வளவுதான் சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் அவனை இந்த பூச்சி ரொம்ப சுலபமா கட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். அதுக்கப்புறம் அவங்க கண்ணில் படுற எல்லா விஷயத்தையும் நானும் பார்க்க முடியும். அவங்க என்ன செய்யணுங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த பூச்சியால அவங்க காதுகள்ல நுழைஞ்சு நேரா கட்டுப்படுத்த முடியும்னா அப்புறம் எதுக்காக இந்த பூச்சிகளை அவங்களுக்குள்ள மருந்து வடிவில் அனுப்புறீங்க? இன்னும் சில விஷயம் உனக்கு தெரியல. ஹுவாலி மக்கள் பனிக்கோயிலுக்குள்ளதான் இருக்காங்க. அந்த இடத்துல பனியோட சேர்த்து மந்திரமும் நிறைஞ்சிருக்கும். அதால அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. அதனாலதான் அதை மருந்து வடிவுல கொடுத்திருக்கேன். இப்போ அதை பனிக்கோவிலுக்குள்ள எடுத்துட்டு போய் சாப்பிட்டாலும் எந்த சந்தேகமும் வராது. நாம நினைச்சது நடந்துரும். அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லார பத்தியும் தெரிஞ்சிருக்கு. நினைச்சா இந்த பூச்சியை வச்சு எல்லாரையுமே அடிமையாக்கலாம். இத பயன்படுத்தி நம்மளோட உண்மையான சக்தி என்னங்கறத ஹுவாலி மக்களுக்கு நம்ம காட்டி ஆகணும். நான் நினைச்சதை விட நீ ரொம்ப புத்திசாலியா தான் இருக்க. அதெல்லாம் சரி, நம்மளோட விருந்தாளிகள் எப்ப இங்க வருவாங்கன்னு சொல்லவே இல்லையே. கருங்காட்டுக்கு நீயும் என் கூட வந்து அவங்களை கூப்பிட வந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். இளவரசரோட நிலைமை கொஞ்சம் சரியில்லை. அதனால இந்த வாட்டி நீங்க தனியா போறதுதான் நல்லது. அது வந்து இப்போதைக்கு எது முக்கியம்னு நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எது முக்கியம்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டாம்.
வாங்க. சரி, நீங்க இவ்வளவு நாளா இங்க தானே இருக்கீங்க. இந்த இடத்தோட தலைவி என்ன மாதிரி ஆளுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா அவங்களுக்கு என் அப்பாவையும் பிடிக்குமா? எனக்கு தெரியும் எங்க அப்பாவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கணும். நீங்க எதுக்கு அழறீங்க? லாங், என்ன பார்க்க முடியுதா? வந்திருக்கிறது நீங்க தானே, எனக்கு நல்லா தெரியும். என்ன, உங்களை தவிர இங்க வேற யாரும் நல்லா பாத்துக்கல. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருல. இது எல்லாமே என்னோட தப்புதான் லாங். நீ அழக்கூடாது, நீ அழக்கூடாது. அழாத, அதுவும் கண்ணுக்கு நல்லதில்ல. உங்களை எல்லாரும் கொன்னு திக்கிற அரக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா என்கிட்ட ஒரு நாள் அப்படி சொன்னதில்ல. எனக்கும் அந்த மாதிரி தோணல. நான் அந்த ஓவியத்தை பார்த்தேன். அது அப்பா கையெழுத்துதான். அம்மா, நம்ம உடனே போய் அப்பாவை பார்க்கலாம். என்னை இப்ப எப்படி கூப்பிட்ட? அம்மா, அம்மா, என் வாழ்க்கையில இந்த வார்த்தையை கேட்காமலே என்னுடைய உயிர் போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அம்மா, 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 நம்ம 2 பேரும் போய் அப்பாவை பார்க்கலாம். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். என்ன மன்னிச்சிரு லாங். நாம திரும்பி போக முடியாது. இல்ல, முடியும். நம்மளால போக முடியும். அம்மா, உங்களுக்காக நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன். பாருங்க. அம்மா, பாருங்களேன், இதுதான் உங்களோட பையன். இது அப்பா, இது என்னாச்சு உனக்கு? யாராவது இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா ஜாங்க யாராவது கூட்டிட்டு வாங்க. தலைவி, அவர் மாளிகை விட்டு கிளம்பிட்டாரு. லேங், உனக்கு என்னாச்சு லேங்? லேங்,
தலைவி, அது என்ன விஷம்னு நமக்கு தெரியாது. அவசரப்பட்டு அது உங்க உடம்புல எடுத்துக்காதீங்க. இதுல நீ தலையிடாத. தலைவி, உங்களுக்கு என்ன ஆச்சு? சீக்கிரம் ஜாங்க இங்க வர சொல்லு. குவாலி மக்களை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். மந்திரக்கல்லையும் தான். அவரை சீக்கிரம் வர சொல்லு. சரி. தூங்கு மூஞ்சி. யுன்ஷி எழுந்துரு. சீக்கிரம் எழுந்துரு. இதானா மாட்னியா? சீக்கிரம் எழுந்துரு. ஏன் இப்படி பண்ண? என்னாச்சு? அடிபட்டுச்சா? வலிக்குது. விடு, தொடாத. சீக்கிரம் துணி மாத்திட்டு வெளியில வா. நான் இவனை அண்ணனு கூப்பிடலாமா? என்ன யோசிக்கிற? அதுவா, ஜியோலாங் திரும்ப நம்ம கிராமத்துக்கே வந்துட்டா நல்லா இருக்கும். நீர் பட்டாம்பூச்சிக்காக அங்க போகும்போது அவனையும் இங்க கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா இதுக்கு மாமா ஜியோ என்ன சொல்லுவாருன்னு யோசிச்சு பார்க்கும்போது பயமா இருக்கு. அவருக்குள்ள இருக்கிற கவலையையும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒண்ணு செய்யலாமா? என்ன நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆமா, நீங்க என்ன பண்ற? எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. பேசாம நீ வேணா ஆத்து கூட போய் விளையாட. ஆத்து, இங்க வா. வா 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 வா. நான் ஆத்துவ பார்க்கல, இங்க வரல. சரி, நீ யாரு? இங்க என்ன பண்ற? எதுக்காக இவர் பக்கத்துல உட்கார்ந்திருக்க? உனக்கு இது தெரியலையா? நான் தான் யூயிங் தான். நான் சோஷனோட மாணவி. ஒரு வேலையா இங்க வந்திருக்கேன். அது சரி, நான் யூன்ஷி பக்கத்துல உட்கார கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நகரு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் இவரோட சின்ன வயசு காதலி, வருங்கால மனைவி. ஐயோ, ஏய், நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? எங்க பாருங்க மாமா, நீங்க மறந்துட்டீங்களா? சின்ன வயசுலயே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்களும் நானும் தான் வருங்காலத்துல கல்யாணம் பண்ணுவோன்னு. இதுக்காக தான் 3 வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன். வருங்காலத்துல உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். நீங்க 2 பேரும் இவ்வளவு நெருக்கமானவங்கன்னு எனக்கு தெரியாது. ஏய், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இவ ஏதோ உளறா. அது சரி, இவ யாரு? இதெல்லாம் எதுக்கு இவ கிட்ட சொல்றீங்க? அவ மாமா ஜியோ. இங்க பாரு, ஆத்து உங்ககிட்ட என்னமோ பேசணும்னு சொல்ற, என்னன்னு கேள. அவதானே? சரி, 2 பேர் பேசிட்டு இருங்க. என்ன? எங்க போறீங்க? இரு. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நீ ஆத்து தானே? எப்பவோ பார்த்தது. இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. சரி சொல்லு, நான் அழகா இருக்கனா இல்ல யூயிங் அழகா இருக்காளா? என்ன சந்தேகம், யூயிங்னா தான். நீ என்ன சொன்ன? யூயிங்னா அழகா இருந்தாலும்
எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு உன்னை பிடிக்கல.相信不来的梦，我愿为你放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。相信不来的梦，我愿为你放弃自由，放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。